بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் நம்மை ஆக்கி அருளி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும், நம்முடைய இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவன் மிக தெளிவாகவும் அழகாகவும் நமக்கு பாடம் எடுக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், குல்லு ஹஸனத்தின், நீங்கள் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் அந்த நன்மைக்கான கூலி உங்களுக்கு இருக்குது. எப்படிப்பட்ட நன்மைகளை செய்தாலும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நன்மையை சொல்லிவிட்டால், ஒரு செய்தியை சொல்லிவிட்டால், அந்த செய்திக்கு கட்டுப்பட்டு அந்த நன்மைகளை செய்வதில் ஆர்வப்படக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொன்னாலே உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். சொர்க்கத்தினுடைய மனம், வாசம், இப்படி நிறைய செய்திகளை நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்ட செய்தி என்னவாக இருக்கும் என்றால், கஸ்தூரியுடைய மனம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓரளவு. ஆனால் இறைவன் ஒரு சாராரை பற்றி பேசுகின்றார். அந்த ஒரு சாரார் யார் என்றால், கற்பூரம் கலந்த தண்ணீருக்கு சொர்க்கத்திலே சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள். சொர்க்கத்துல பல வகைகள் இருக்கும். 76வது அத்தியாயத்தில் குறிப்பிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு சாராரை பேசுகின்றார். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இறைவன் அதை பதிவு செய்கிறான். இன்னல் அபுரார, சில நல்லவர்கள் இருப்பார்கள். யஷ்ரபூன மின் கப்ஷின், அவர்கள் மறுமை நாளில் கோப்பைகளிலே பருகிக் கொண்டிருப்பார்கள். கான மிசாஜுகா காப்பூரா, அவர்கள் பருகக்கூடிய அந்த தண்ணீர் என்பது கற்பூரத்தினுடைய வாடை அந்த தண்ணீர்ல வந்துட்டே இருக்கும். இது யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யூஃபூன பின் நதுர், யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நேர்ச்சையை நிறைவேற்றினார்களோ. அதோடு மட்டும் கிடையாது, யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, எந்த நாளில் மக்களுக்கு மத்தியில் தீமை பரவலாக இருக்குமோ அந்த நாளை அவர்கள் பயப்பட்டு கொண்டே இருப்பார்கள். சஹாபாக்கள் எடுத்துங்களேன், சஹாபாக்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று கூட ஒரு சம்பவம் சொன்னேன் நான். ஏதாச்சும் ஒரு நன்மையை செஞ்சு மறுமையில நம்ம அதிகமாக நன்மையை பெற்றுருவோம். நம்ம நன்மையை அதிகமாக செஞ்சிருக்கிறோமா அல்லது தீமையை அதிகமாக செஞ்சிருக்கிறோமா அப்படின்ற ஒரு பயம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் அவங்க செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களும் இறைவனிடத்தில் பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்டது. அதை போன்றுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், யகாஃபூன யௌமன், அவர்கள் ஒரு நாளை அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். கான ஷர்ருஹு முஸ்ததீரா, எந்த நாளில் தீமை பரவலாக இருக்குமோ, மனிதர்கள் எல்லாம் எந்த நாளுக்காக பயப்பட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்பார்களோ அந்த நாளிற்காக அவர்கள் என்ன செய்வார்கள், அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். இது ஒரு விஷயம். அஞ்சு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இதுல இறைவன் சொல்லக்கூடிய சில வாசகங்கள் நம்மளும் செய்யறோம். ஆனா ஒரு சில வார்த்தை மனிதனால் செய்யவே முடியாத சில விஷயங்கள். ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை. உணவளிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? ஒருத்தவங்க பசிக்குது அப்படின்னு வந்து சாப்பாடு கேட்கிறாங்க. அந்த சாப்பாட்டை ஒருவருக்காக நம்ம கொடுக்கிறோம்ல, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
ஆனா இறைவன் சொல்லுகின்றான், யுத்தைமூன துவாம அலா ஹுப்பிஹி, அவர்கள் இறைவனின் நேசத்தின் காரணத்தினால் மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு உணவளிப்பார்கள். எல்லாரும் செய்யற வேலை தான். மிஸ்கீனன் வையக்காமன், ஏழைகளுக்கு உணவு கொடுப்பாங்களாம், அனாதைகளுக்கு உணவு கொடுப்பாங்க. மூன்றாவதாக ஒரு நபரை அல்லாஹ் சேர்க்கிறான், வசீரன் அப்படின்ற வார்த்தையை சேர்க்கிறான். போர் கைதிகளுக்கு உணவு கொடுப்பாங்க. மனசு வருமா? ஒருத்தவன் நம்மள்ட்ட சாப்பாடு கேட்கிறான், என்னால முடியல, எனக்கு ஏதாச்சும் ஒரு பண உதவி தாங்க அப்படின்னு கேட்டா நம்ம பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்போம். நேரா பலாறு கன்னத்திலே அரைஞ்சிட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்டா கொடுப்போமா? நல்ல நல்ல செவலரே அரைஞ்சிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு கேட்டா கொடுப்போமா? ஏன்னா அடிக்கிறத அடிச்சு விட்டு காசு வேண்டி கிடக்கா அப்படின்னு கேட்போம். ஆனா இறைவன் சொல்லுகிறான், அவங்க அல்லாஹ்வுடைய முகத்திற்காக போர் கைதிகள் தான், நபிகளாரை கொல்ல வேண்டும் என்று வந்தவர்கள் தான், சஹாபாக்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்று படையெடுத்து வந்தவங்க தான். இவர்களால் உணவு கொடுக்கிறாங்கல்ல, உணவு கொடுக்கப்படக்கூடியவர்களால் கொடுப்பவர்களுக்கு காயம் கூட ஏற்பட்டிருக்கலாம். கூட வந்த சகோதரர்கள் கூட, சஹாபாக்கள் கூட என்ன செஞ்சிருக்கலாம், மறைச்சிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு அமல், ஒரு செயல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமா இருக்கா இல்லையா? அல்லாஹ் செய்ய சொல்லிட்டான், அதற்காக நான் கட்டுப்பட்டு என்னுடைய இறைவனுக்காக இந்த செயலை நான் செய்வேன். அது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் சொல்லிட்டான், இதுல ஒரு நன்மையை எனக்கு கொடுக்கிறேன், இதுல ஒரு நன்மையை உனக்கு நான் எழுதுகிறேன், மறுமையிலே உனக்கான சொர்க்கத்திலே கற்பூரம் கலந்த அந்த தண்ணீருக்கு ஊற்றுக்கு சொந்தக்காரனாக உன்னை மாத்துறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால இந்த போர் கைதிகளுக்கு கூட நான் என்ன செய்வேன், சாப்பாடு கொடுப்பேன். மனுஷன் தானே, அவங்களும் ஏதாச்சும் பேசணும்ல. அவங்க அந்த போர் கைதிகள்கிட்ட சொல்லுவாங்களா, இன்னமா நுத்தையுமுக்கும் நீ வச்சுங்களா, நல்லா தெரிஞ்சுக்க, உன் மேல எனக்கு கோபம் தான், உன் மேல எனக்கு வெறுப்பு தான் இருக்கு. ஆனா உனக்கு நான் சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் எதுக்கு தெரியுமா, உணவளிப்பதெல்லாம் எதற்கு தெரியுமா, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்காக நான் உனக்கு உணவளிக்கிறேன். வலா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்ததுனால நீ எனக்கு நன்றியோட இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். நீ ஏதாச்சும் எனக்கு, நீ திரும்பி விடுதலையாகி உன் நாட்டுக்கு போவ, அங்க நீ பெரிய செல்வந்தனா இருப்ப, அங்க இருந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு பொருளாதார உதவியை செய்வ, இந்த மாதிரி எந்த கூலியையும் நான் வந்து எதிர்பார்க்க மாட்டேன். அதே மாதிரி நீ எனக்கு நன்றியோட இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா இன்றைக்கு நம்ம சர்வசாதாரணமாக சில வார்த்தைகளை சொல்றோம், எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம், நன்றி இல்லை அப்படின்னு. மனைவிகள்கிட்ட பேசுறப்ப சொல்லிடுறோம், பிள்ளைகள்கிட்ட கோபப்படுறப்ப சொல்லிடுறோம். இந்த வார்த்தை எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக வீட்டிலேயே செய்து உலகக்கூடிய ஒரு வார்த்தை. அது இறைவன் சொல்லுகின்றான், அந்த கற்பூரம் கலந்த நீரூற்றுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்றால் இறைவனுடைய முகத்திற்காக அமல் செய்யக்கூடிய, ஒரு நாளை அஞ்சிக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தான் பர்ஃபெக்ட் நினைக்கிறோம், எல்லாத்தையும் விட சிறந்தவர்களாக இருக்கிறோம்னு நினைக்கிறோம், எல்லா அமல்களையும் நம்ம செய்யறோம், நம்மளுக்கு நம்மளே நம்ப வச்சுக்கிறோம். நீங்க பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் இன்றைக்கு மார்க்கம் சம்பந்தமான ஒரு சபைகளில் கூட சங்கமிப்பதற்கு இன்றைக்கு அவ்வளவு வருத்தப்படுகிறார்கள், அவ்வளவு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு காலத்துல பயான் நடக்கும், அடிச்சு கூப்பிட்டா ஒட்டுமொத்தமா இங்க இருந்து ஒரு பயானை கேட்பதற்காக இங்க இருந்து எவ்வளவோ தூரம் போவாங்க, பல கிலோமீட்டர் கடந்து போய் மார்க்க செய்திகளை கேட்டுட்டு அந்த செய்திகளை இவங்க ஒரு மாதிரி விளங்கியிருப்பாங்கல்ல, அதை மக்களுக்கு மத்தியில சொல்லி பிரச்சாரம் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன இல்லை, நல்ல உட்கார்றதுக்கு வசதியான பள்ளிவாசல்கள் இருக்குது, நல்ல நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளவு புக்கு இருக்குது, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு எளிமையான வலைதளங்கள் இன்றைக்கு எவ்வளவோ வந்துருச்சு. ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம ஆர்வம் காட்டுறோமா இல்லையா, அந்த விஷயத்துல நம்ம ஆர்வத்தோட இருக்கிறோமா இல்லையா? எனக்கு எந்த விஷயம் பிடிக்குது, எனக்கு ஒரு விஷயம் சரியா பட்டுதா, என்னுடைய நேரம் போக மாட்டேங்குது. இந்த பேச்ச பாருங்க, ரமலான் மாதத்தில் கூட சில என்ன சொல்றாங்க, நேரம் போக மாட்டேங்குது. ஒருத்தர் டவுட் கேட்கிறாரு, ஆலிம் சார் பயான் பார்க்கத்தான் நான் செல்ல ஓபன் பண்றேன், ஆனா கீழே ஷார்ட்ஸ் வந்துருது, நான் என்ன செய்ய? அப்படியே ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் தொடறேன், அப்படியே அடுத்த ஒண்ணு அடுத்த ஒண்ணு அடுத்த ஒண்ணு அடுத்த ஒண்ணு போயிட்டே இருக்கு, பார்த்தா இஃப்தாரே வந்துருது. அப்ப அல்லாஹ் இந்த மாதத்தை
நன்மைகளுக்கான ஒரு மாதம்னு சொல்றான். நன்மை அதிகமா செய்யுங்கன்னு நல்லா சொல்றான். இந்த மாதத்தில் நம்ம எந்த அளவுக்கு நன்மை செய்யும், ஒரு விஷயம், ஒரு அமல் என்பது நமக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையா அதெல்லாம் தெரியாது. இறைவன் ஒரு அமலை சொல்கிறான் என்றால் அந்த அமலை செய்வதற்கு போட்டி போடக்கூடியவர்களாக நம்ம இருக்கும். அந்த போட்டி தான் இன்னைக்கு நம்மள்ட்ட கிடையாது. எல்லாம் இன்றைக்கு எப்படின்னா, இன்றைக்கு எல்லா விஷயத்திலையும் யாராச்சும் ஒருத்தவங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வைக்க வேண்டியதா இருக்கு. அதான் இன்றைக்கு நிலை. அப்ப இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், மாற்றிக்கணும். நீங்க பாருங்களேன், இந்த இந்த நிலை நமக்கு வந்தா நம்ம அந்த அந்த நபருக்கு உணவு கொடுப்போமா, முதல்ல இதை உதவி செய்வோமா, ஏதாச்சும் ஒரு சாப்பாடு போடுவோமா? அப்படி ஒண்ணுமே இல்லை. ஆனா அல்லாஹ் அந்த சஹாபாக்கள் எந்த அளவிற்கு எனக்கு பிடிக்கிறதுதான் இருந்தாலும் இறைவன் சொல்லிட்டான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், தூதருக்கு கட்டுப்படணும், கைதிகளை கவனிக்க வேண்டியது, அவர்களுக்கான தங்குமிடத்தை உறுதி செய்வது, அவர்களுக்கான உணவுகளை கொடுப்பது நம் மீது இறைவன் கடமையாக்கியதால் நம்ம அதை செஞ்சுட்டு போவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தார். ஆனா இன்றைக்கு நிறைய நபர்கள்ட்ட இது போன்ற மனநிலை இல்லை. நல்ல அமல்கள் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் கூட தங்களுடைய செயல்களை பாராட்டக்கூடிய செயல்களை தான் இன்னைக்கு செய்யறான். இப்படியே நீங்க இந்த பைபாஸ் போய் பாருங்க. ரமலான் வந்துட்டாலே இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஏதோ ஒரு பெஸ்டிவல் கொண்டாட்டம், சிவராத்திரி மாதிரி, ஜக்கி வாசுதேவன் மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க இங்க இருந்து ஆலிம்சா மாதிரி நல்ல முண்டாசு கட்டி நல்ல கப்ஸ் எல்லாம் அடிச்சு பெரிய ஸ்டேஜ் போட்டு ஆடிக்கிட்டே குரான் ஓதுனான்னா எல்லாம் போயிடுவாங்க பேரு. அந்த நிலையில் இன்றைக்கு இளைஞர்கள் பாத்தீங்கன்னா விடிய 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 இந்த பைக்ல சுத்திக்கிட்டு என்ன அல்ல இரவு நேரத்தில் அல்ல எழுந்து வணங்க சொல்றான், தஸ்பீஹ் சொல்ல சொல்றான், அல்லாஹ்வை புகழ சொல்றான், பிரார்த்தனை செய்ய சொல்றான். இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம், நம்முடைய உள்ளம் நமக்கு எதை சரின்னு சொல்லுதோ இன்னைக்கு அதை மட்டும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு நம்ம தோணும், எங்க போனாலும் அதானே இருக்கு, எங்க போனாலும் மொபைல் போன் தானே இருக்கு, எங்க போனாலும் நம்ம எதை பார்த்தாலும் மொபைல்ல ஏதாச்சும் ஒண்ணு நம்மள்கிட்ட வந்துகிட்டு தானே இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். இந்த கேள்விக்கு அல்லாஹ் ஒரு பதில் சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான்தாரிகளே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், நீங்க எதை செய்கிறீங்களோ அது உங்களுக்கானதுன்றாங்க. லா யதுர்ருஹும் இதா ஹதைத்தும், நீங்களே நேர்வழி பெற்ற பிறகு உங்களை வழிகெடுப்பவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். ஒரு மனிதன் நேர்வழியை பெற்றுவிட்டால் அந்த மனிதனை யாரால வழிகெடுக்க முடியும் சொல்லுங்க. பணம் வரதான் செய்யும், வீழ்ச்சி வரதான் செய்யும். அப்படி வந்தாலும் பயான பார்க்கணும்ன்ற நோக்கம் தான் ஒருத்தனுக்கு இருக்குன்னா அவன் பார்ப்பான். அதைத்தான் இறைவன் சொல்லுகின்றான், நீங்களே நேர்வழியை அடைந்த பின்பு உங்களை வழிகெடுக்கக்கூடியவன் யார்? உனக்கு நான் நேர்வழியை கொடுக்கல, உனக்கு குரானை கொடுக்கல, உனக்கு அதை நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடியதான வேதம் நான் சொன்னல, அதை வச்சு நன்மையை பிரிச்சு பாரு, தீமையை பிரிச்சு பாரு, நல்லது கெட்டதை பிரிச்சு நல்லது அதுல இருந்து எடுத்துக்க, அமல் செய்ய. இதைத்தான முன்னோக்கணுமே தவிர நம்ம மனோ இச்சைக்கு ஒரு காலமும் நம்ம செஞ்சிடக்கூடாது, கட்டுப்பட்டு போயிடக்கூடாது. அது அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு அமலை இறைவன் உங்களுக்கு அமல் என்று சொல்லிவிட்டால் அது உங்களுக்கு பிடித்திருந்தாலும் பிடிக்காவிட்டாலும் அல்லாஹ் கட்டளையிட்டான், அதனால நான் செஞ்சிருக்கேன். அந்த மனநிலைக்கு நம்ம வந்துடணும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆட்சி அருள் புரிவானாக. வாக்குள்ளவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.